அன்பிற்கினிய இவ்விழாவின் அமைப்பாளர் என் இனிய நண்பர் திரு சாந்தாராம் அவர்களே, நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கவியரசரை பற்றி மிகச்சிறப்பாக பேசிய காவல்துறை அதிகாரி போற்றுதலுக்குரிய ஐயா சிவானந்தன் அவர்களே, ஐயா சேதுராமன் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, கவிஞர் விஸ்வநாதன் அவர்களே, இந்த வயதிலும் எவ்வளவு சிறப்பாக கண்ணதாசனை உள்வாங்கி அவை அனைத்தையும் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற உணர்வு பெருக்கோடு வந்து உரை நிகழ்த்திய பெரியவர் பால் அவர்களே, எனக்கு உற்ற துணையாக இருந்து உதவுகின்ற திரு அழகர் அவர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரு குமரையா அவர்கள் நான் இந்த இடத்தில் வந்து பேச வேண்டும் என்ற நிலையில் நானும் உடன் வந்து கேட்கிறேன் என்று சொல்லி சென்னையிலே இருந்து என்னோடு வந்து இங்கே மும்பை பகுதியில் உள்ள தமிழர்கள் எப்படி கண்ணதாசனை பருகுகிறார்கள், கண்ணதாசனில் எந்த அளவுக்கு கரைந்து உருகுகிறார்கள் என்று நேரில் பார்க்க வேண்டும் ஐயா என்று சொல்லி வந்தார். அவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னளவில் கண்ணதாசனை பற்றி பேசுவது என்பது ஒரு சுகானுபவம். பள்ளியில் 6ஆம் வகுப்பு வாசிக்கிற பொழுதே நான் கண்ணதாசனின் திரைப்பட பாடல்களில் என் நெஞ்சை பறிகொடுத்தவன். ஏறக்குறைய 1960களில் வெளிவந்த கண்ணதாசனுடைய அத்தனை பாடல்களையும் நான் வாய்விட்டு பாடுவேன். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது அனைத்து கல்லூரி பாட்டுப் போட்டியில் நான் நைட்டிங்கேல் அவார்டு வாங்கியவன். ஆனால் மறந்தும் எந்த மேடையிலும் நான் இன்று வரை பாடியது கிடையாது. ஆக கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களோடு முதலில் எனக்கு ஏற்பட்ட உறவு. அதற்கு பிறகு அவருடைய உரைநடை. நீங்கள் கண்ணதாசனுடைய உரைநடையில் நீங்கள் எப்படி ஆஸ்கார் வைல்டை படிக்கிற பொழுது அதற்குள் நீங்கள் கரைந்து போக முடிகிறதோ, கலீல் ஜிப்ரானுடைய ப்ராஃபட்டை வாசிக்கிற பொழுது எப்படி அந்த நடையில் உங்களாலே நெகிழ்ந்து விட முடிகிறதோ, அதுபோன்றுதான் தமிழில் கண்ணதாசனுடைய உரைநடையே அழகு. திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்க வேண்டியது புஷ்ப மாளிகா, ஞான மாளிகா. இந்த இரண்டையும் ஒரு வேதத்தை வாசிப்பதைப் போல நான் வாசித்திருக்கிறேன். புஷ்ப மாளிகாவை இதுவரை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் அன்பு கூர்ந்து வாசியுங்கள். ஞான மாளிகாவை வாசியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரதியாரை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதியின் கவிதைகளை மட்டும் படித்தால் போதாது. பாரதியின் கவிதைகளை மட்டும் படித்து பாரதியை முழுமையாக உங்களாலே அறிந்து கொள்ள இயலாது. 1904 சுதேசமித்திரன் இதழில் அவன் துணையாசிரியர் பொறுப்பேற்று 1921 செப்டம்பர் 11 அன்று அவன் கண்மூடுகிற வரை இடைப்பட்ட 17 ஆண்டு காலம் பிரபஞ்சம் தழுவிய பார்வையோடு அவன் எழுதிய எழுத்துக்களையெல்லாம் உரைநடையில் நீங்கள் வாசிக்கிற போதுதான் பாரதியினுடைய உண்மையான விஸ்வரூப தரிசனத்தை உங்களாலே உய்த்துணர முடியும். பாரதியின் ஞானரதம் படித்து பாருங்கள். என்ன தமிழ்! 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழில் உரைநடை மெல்ல தட்டு தடுமாறி தளர்நடை போட்ட காலம் அது. அந்த நேரத்தில் அவன் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஞானரதத்தை படித்தால் வியந்து போவீர்கள்.
எனவே ஒரு படைப்பாளியின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் பார்த்துவிட்டு அவனை முற்றாக அறிந்து கொள்ள முடியாது. கண்ணதாசனை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல கண்ணதாசன் என்கிற கவிஞனுக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அவனுடைய கவிதைகள், இன்னொரு பக்கம் அவனுடைய திரைப்பட பாடல்கள். எங்கே விபத்து நிகழ்கிறது என்றால், எல்லா மேடைகளிலும் நாம் திரும்ப திரும்ப கண்ணதாசனுடைய பாடல்களை மட்டும்தான் மக்களிடையே பரவலாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவன் எழுதிய திரைப்பாடல்கள் அனைத்தும் அற்புதம், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவன் கவிதைகளுக்குள்ளே நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு எப்படி ஒரு மகா கவிஞனாக அவன் இந்த மண்ணில் வலம் வந்தான் என்பதை அவனுடைய 7 கவிதை தொகுதிகளையும் முற்றாக வாசிக்கிற போதுதான் உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் எல்லா மேடைகளிலும் சிலவற்றை மறவாமல் சொல்லுவேன். கூறியது கூறல் என்பது கவிதை எழுதக்கூடிய கவிஞனுக்கு குற்றம்தான். ஆனால் திரும்ப திரும்ப நாம் அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும். அந்த உந்துதலால் சில கவிதைகளை நான் பரவலாக திரும்ப திரும்ப சொல்லுவேன். கண்ணதாசன் தன்னுடைய கவிதை ஆளுமையை முழுமையாக அறிந்து வைத்திருந்தவன். நீங்கள் பாரதி சொல்லவில்லையா, சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாக்கவிதை என்று தன் கவிதையை தானே தரம் பார்த்து அதை வெளிப்படுத்தி விட்டு போனவன் தான் பாரதி. நீங்கள் கண்ணதாசனை எடுத்தால், கண்ணதாசன் 3 படங்களில் அவரே தோன்றி பாடுவதாக நீங்கள் பார்த்திருக்கலாம். 3 பாடல்களுமே அற்புதம்தான். இரத்த திலகத்தில் அவரே தோன்றி பழைய கல்லூரி மாணவனாக நின்று பாடியது தான் ஐயா அவர்கள் சொன்ன அந்த பாடல். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. அதிலே தான் அவர் சொல்கிறார், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் என்றான். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றான். 1981 அவன் கண்மூடினான். ஏறக்குறைய 43 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் அவனை பற்றி நாம் பேசுகிறோம். எனக்குள்ள வியப்பு, ஆப்பிரிக்கா கண்டத்தை தவிர உலகம் முழுவதும் நான் சென்றிருக்கிறேன். தமிழ் என்னை சுமந்து சென்றிருக்கிறது. எந்த இடத்தில் நீங்கள் போனாலும் கண்ணதாசன் பைத்தியங்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும். எங்காவது வெளியே கொஞ்ச நேரம் சென்று விட்டு வரலாம், காரில் ஏறுங்கள் ஐயா என்பார்கள். ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணதாசன் பாடல்கள் தான் கேட்கும். இப்பொழுது கூட கண்ணதாசனுடைய ஏறக்குறைய எல்லா மிகச்சிறந்த பாடல்களையும் ஒளிபரப்பினார்கள். எனக்கு பின்னால் ஒரு சகோதரி அதை பாடிக்கொண்டே இருந்தார். அப்படியென்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் என்று போடப்பட்டதில் ஒரு பாடல், காசேதான் கடவுளடா, அது கண்ணதாசன் எழுதியது இல்லை, அதை எழுதியது வாலி. புதுச்சேரி கம்பன் கழகத்தில் பேசுவதற்காக வாலியும் நானும் சென்றிருந்தோம். பேசி முடித்த பிறகு இருவரும் பக்கத்தில் அமர்ந்து உணவருந்தினோம். அந்த நேரத்தில் வாலி தன்னுடைய மனக்குறையை என்னிடம் கொட்டி தீர்த்தார். மணியன், தமிழனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எந்த நல்ல பாட்டை கேட்டாலும் அது கண்ணதாசன் தான் எழுதினான் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார். அவர் அடுத்து சொன்னது தான் அழகு. இப்படியே நிலைமை போனால் திருக்குறளை கூட கண்ணதாசன் தான் எழுதினான் என்று சொல்லுவான் போல் இருக்கிறது. ஏய்யா, எத்தனை நல்ல பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எல்லா பாட்டையுமே பாடல் நன்றாக இருந்தால் அது கண்ணதாசன் தான் எழுதியிருக்க முடியும் என்ற அளவுக்கு அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு ஆதிக்கம், அது சாதாரணமான ஒன்று அல்ல. நீங்கள் கண்ணதாசனுடைய
ஒரே ஒரு பாடல் உரிமை குரலில், அழகான பாடல், 1000 முறை கேட்கலாம். இப்பொழுதும் நீங்கள் பாடல்களை கேட்கிறீர்கள். விழியே கதை எழுது என்ற பாடல். யேசுதாசும் சுசீலாவும் இழைத்திருப்பார்கள் அந்த பாடலில். எந்த படமாக இருந்தாலும் ஸ்ரீதர் எடுத்தால் அந்த படத்தில் கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் என்பது ஒரு நியதி. காரணம், ஸ்ரீதர் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய காதலன். ஆனால் உரிமை குரல் படத்தை எம்ஜிஆரை வைத்து அவர் எடுக்கிறார். கண்ணதாசனுக்கு தேவையில்லாத ஒரு குணம், அவசியம் இல்லாமலேயே பகைமையை தானாக தேடி சென்று தழுவிக்கொள்வது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கப் போகிறார். அந்த சூழல் இருக்கிறது. அந்த நேரம் தொடங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன். அலைவோசை என்கிற இதழில் கடுமையாக எம்ஜிஆரை பற்றி தொடர்ந்து எழுதுகிறார் கண்ணதாசன். மிக கடுமையாக, சொல்லப்போனால் தரமிறங்கி தாக்குதலை நடத்துகிறார். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார் அல்லவா, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதின் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்கிறான் கண்ணதாசன். மானிடரை பாடுவான், அவர்களை போற்றுவான், ஆனால் அதே வாயால் தூற்றுவான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், நான் மிருகமாகத்தான் சில நேரங்களில் மாறிவிடுகிறேன், ஆனால் கவிதைகளின் மூலமாக என் தாக்குதல் நடப்பதனால் நான் தெய்வ மிருகமாகி விடுகிறேன் என்கிறான். அந்த சூழலில் ஸ்ரீதர் பார்க்கிறார், எம்ஜிஆர் வெளிப்படையாகவே ஒரு கூட்டத்தில் அறிவித்து விட்டார், இனிமேல் என்னுடைய படங்களில் வாலி மட்டும்தான் எழுதுவார், கண்ணதாசன் என் படங்களில் இனி பாடல் எழுத மாட்டார். கண்ணதாசன் எம்ஜிஆருக்காக எழுதிய ஒவ்வொரு பாடலும் அற்புதமானது. ஆனால் அந்த முடிவை அவர் அறிவித்தார். இப்பொழுது ஸ்ரீதர் பார்க்கிறார், எப்படியாவது கண்ணதாசனுடைய பாடலை நாம் சேர்க்க வேண்டும். விஸ்வநாதனிடம் சொல்லி கண்ணதாசனிடம் கேட்டு இந்த ஒரு பாட்டை எழுதி மெட்டும் போட்டு பாடி முடித்தாயிற்று. அதற்கு பிறகு மெல்ல எம்ஜிஆரை பார்த்து ஸ்ரீதர் சொல்கிறார், ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டை போட்டு காட்டுகிறேன், அதை நீங்கள் கேளுங்கள், அதுதான் விழியே கதை எழுது. இந்த பாடலை கேட்டு அடுத்த கணமே எம்ஜிஆர், இது கண்ணதாசன் எழுதியது தானே என்றார். அதில் உள்ள பல பாடல்கள் வாலி எழுதியது, இந்த ஒரு பாடலை கேட்டவுடனே இது கண்ணதாசன் எழுதியது தானே என்றார். எப்படி சொல்லு, கண்ணதாசனால் தான் இப்படி எழுத முடியும். கண்ணதாசன் என்கிற மனிதன் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, கண்ணதாசன் என்ற கவிஞன் மீது என்றைக்கும் எனக்கு கோபம் இல்லை என்று சொன்னவர் எம்ஜிஆர். அந்த பாடல் நீங்கள் இன்றும் இசைத்தட்டில் பார்த்தால் வாலி பெயர் போட்டிருக்கும். ஒரு நண்பர் வாலியிலும், ஐயா வானொலியில் கூட இந்த பாடலை எழுதியது வாலி என்று உங்களை சொல்கிறான், சொல்லட்டுமே, எத்தனை பாடல்கள் என்னுடையதை கண்ணதாசன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான், இந்த ஒன்றிலாவது வாலி கண்ணதாசனாக மாறட்டுமே, உனக்கு என்னையா நட்டம் என்று கேட்டவர் அவர். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நல்ல பாடல்களா அவை அனைத்தும் கண்ணதாசன் தான் பாட வேண்டும். கண்ணதாசனுடைய கவிதைகள், எனக்கு எப்பொழுதுமே கண்ணதாசனுடைய கவிதைகளை பற்றி பேசுவதில் தான் தனியாத தாகம். காரணம், சினிமா பாடல்களை எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சங்க புலவனுக்கு இருக்கக்கூடிய செம்மாந்த செருக்கை வெளிப்படுத்துகிற அறிமுகம் அது. எந்த கவிஞனிடமும் அப்படி ஒரு அறிமுகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்ணதாசன் கால கணிதம் என்று அவனுடைய கவிதை தொகுப்பில் இருக்கிற அந்த கவிதையை தயவு செய்து வாசியுங்கள். கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன்,
பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அந்த கவிதை தயவு செய்து திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். எவனால் இப்படி எழுத முடியும்? அதுதான் கண்ணதாசன். நீங்கள் இந்த மானிடரை பாடி என்ற ஒரு பாடலை மட்டுமே நீள படித்து பாருங்கள். அவனுடைய முரண்பாடுகளை பற்றியெல்லாம் அவனே எவ்வளவு அழகாக சொல்கிறான் என்று. மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். அதைத்தான் ஐயா சிவானந்தன் சொன்னார். நீங்கள் அதில் ஒரு அழகு, நேற்று அவனை போற்றினாயே, இன்று அவனை தூற்றுகிறாயே. நேற்று அவனை சந்தனம் என்று மார்பில் பூசிக்கொண்டாயே, இன்று சேறு என்று சகதியில் தள்ளிவிட்டாயே. ஒரு நாளில் ஒரு வேடமா? இது எந்த வகையில் நியாயம் என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் சொன்னது போல்தான், நான் நின்ற இடத்திலேயே நிற்கிறேன். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதென் வாடிக்கையான பதிகம். நான் மாறவில்லை. நான் சந்தனம் என்று நினைத்தேன், அது சாக்கடையாக இருக்கிற பொழுது மேலும் அதை புகழ்ந்து பாட என்னாலே முடியாது. எனவே மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். மலைகளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் இடறி விழுந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். அவனே சொல்றான் பாருங்க. ஏனென்றால் பாரதியின் பாடுபொருளைப் போல, பாவேந்தரின் பாடுபொருளைப் போல கண்ணதாசனுடைய பாடுபொருள்கள் அனைத்துமே மேன்மையானவை என்று சொல்ல முடியாது கவிதை உலகத்தில். அதனால் அவனுக்கு தெரிகிறது, மாறக்கூடிய மனிதர்களை பற்றியெல்லாம் பாடி 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 முரண்பாடுகளின் மூட்டையாக நாம் மாறிவிட்ட நிலையில் நாம் நம்முடைய கவித்துவத்தை விரயப்படுத்தி விட்டோம் என்கிற கவலை பள்ளத்தில் அவன் விழுந்து விடுகிறான். அதனால் சொல்கிறான், ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே. உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே. ஒரு கூட்டம், இப்பொழுது நான் பேசும் பொழுது நீங்கள் கேட்பதைப் போல கண்ணதாசன் அவருக்கு பாராட்டு சிலம்பு செல்வர் மாப்போசியிலிருந்து பல பேர் பேசுகிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் ஒரு பார்வையாளனாக என் மாணவ பருவத்தில் கேட்டேன். அப்பொழுது சிலம்பு செல்வர் மாப்போசி கண்ணதாசனை பார்த்து சொன்னார், நான் கண்ணதாசனிடம் இப்பொழுது நேரிடையாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நான் ஆழ படித்திருக்கிறேன். புலவர்கள் மாறுவார்கள், கருத்துக்களில் முரண்பாடு வரத்தான் செய்யும். பாரதியிடம் கூட கருத்து முரண்பாடு உண்டு, பாரதிதாசனிடம் கூட கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக உன்னை போல் வேறு எந்த கவிஞனையும் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரிகிறதா? மாப்போசி சொன்னார்,
மாப்போசி பேசுவதையெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள்? நான் பள்ளியில் படிக்கிற பொழுது என் பள்ளியில் வந்து பேசியதை கேட்டேன். இப்பொழுதும் என் செவிகளில் அப்படியே ஒலிக்கிறது. சுப்பிரமணிய சிவம் பற்றி அங்கே பேசினார் பிள்ளைகளிடம். சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார். சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும். அப்படி பேசக்கூடிய இந்த சிவஞானம் சொல்கிறேன் என்று நெஞ்சில் அறைந்தபடிதான் அவர் பேசுவார். அவர் நேரடியாக சொன்னார், உன்னிடம் ஏன் இவ்வளவு முரண்பாடு தெரியுமா? நீ முரண்படுகிற மனிதர்களை பற்றி பாடுகிறாய். முரண்படுகிற மனிதர்களை பற்றி பாடுவதை இனி விட்டுவிடு. இனி உன் கவிதைகளில் முரண்பாடே காண கிடைக்காது என்று சொன்னார். உடனே குமுதம் பத்திரிகையில் வாரந்தோறும் ஒரு கவிதையை அவர் எழுதிய காலம். கண்ணதாசனுடைய கவிதை உலகத்தின் பொற்காலம் அது. 4வது தொகுதி 5வது தொகுதி இரண்டிலும் நீங்கள் பாருங்கள். முதல் தொகுதி 2வது தொகுதி 3வது தொகுதியில் வசை பாடல்கள் நிறைய இருக்கும். யாரையெல்லாம் தூற்ற வேண்டுமோ தூற்றுவார், யாரையெல்லாம் போற்ற வேண்டுமோ போற்றுவார். உணர்ச்சி பிழம்பாகத்தான் இந்த கவிதைகள் இருக்கும். முதல் 3 தொகுதிகளில் இந்த 4-5 தொகுதிகளை அன்பு கூர்ந்து படித்து பாருங்கள். அப்படி ஒரு பக்குவம், அப்படி ஒரு பண்பு மிக்க எழுத்து. அதில் வாரம் ஒரு கவிதை எழுதுகிறார். இப்பொழுது சிலம்பு செல்வர் சொல்லிவிட்டார், நீ இனி மனிதரை பாடாதே. இப்பொழுது எழுதுகிறார் இவர், செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். திருவாழும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டியதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பூவேனும் பொன்னேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன். வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். நான் அப்பொழுதே என் நண்பனிடம் சொன்னேன், ஒரு 4 வாரம் பொறு. மனிதரை பாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் இல்லையா, 4 வாரம் பொறு. அதே போன்று ஒரு 4-5 வாரமானது. வாரம் ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். திடீரென்று, இந்திய நதிகள் தோறும் இந்திரா பேர் கேட்டாயா? உடனே இந்திரா காந்தியை பற்றி பாட ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது இந்திரா காந்தியும் காமராஜரும் பிரிந்திருந்த நேரம். அந்த மனிதனை அழையுங்கள், உங்கள் அன்னை கோவிலுக்கு அவனோர் கோபுரம். காமராஜரை பற்றி பாட ஆரம்பித்து விட்டார். ஆனால் அந்த கவிதை எவ்வளவு அழகு. செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். திருவாழு மலர் கொண்டு தேன் மாலை கட்டியதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பூவேனும் பொன்னேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன். வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என்றோராமல் வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே. கடல் பாடி மலை பாடி காதலிளம் மங்கையரின் கன்னத்தின் அழகு பாடி கனி பாடி மலர் பாடி காகுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி மழை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல் கொள்ளும் வானம் பாடி உடல் பாடி உடல் பெற்ற கடன் பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே. இவ்வளவும் பாடிவிட்டேன் என்கிறான். மடல் பாடி தூதோடு உலா பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி. எதை நான் பாடவில்லை, எல்லாவற்றையும் பாடிவிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு ஞானம் கனிந்திருக்கிறது என்று அந்த கவிதையில் ஒரு பக்கத்தில் அவன் சொல்லுவான். ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை. தமிழ்நாயகம் என்னும் பெயரன்றி மற்றென்னை தழுவுவார் யாரும் இல்லை. இனநாயகம் சாதி பண நாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளூடு கண்கட்டி தருமத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை. ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றுதான் நான் அரசியல் களத்திற்குள்ளே போனேன். ஆனால் ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை. கடைசியில் என்னை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? தமிழ்நாயகம் என்னும் பெயரன்றி மற்றென்னை தழுவுவார் யாரும் இல்லை. இனநாயகம் இனத்தின் பெயரா?
சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அரசியல் நடப்பதை சொல்கிறான். இன நாயகம், சாதி, பண நாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளூடு கண்கட்டி இதுவரை நான் தேடி தர்மத்தை காணவில்லை. இது போன்ற கவிதைகளை எல்லாம் தமிழன் வாசிக்க வேண்டாமா? யோசியுங்கள். வாராழி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ? வைகாசி பிறை போல கைவீசி நடமாடும் மஞ்சைகள் தெய்வமில்லையோ? சந்தம் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் ஷெல்லியை பற்றி ஒரு திறனாய்வாளன் சொல்லுவான், ஷெல்லி exhaled verses as a flower exhales fragrance என்பான். ஒரு பூ வாசத்தை நுகர்வதைப் போல ஷெல்லி அந்த வெர்சஸ் என்பது பாடல் வரிகள் அப்படி இயல்பாக வரும் அவனுக்கு. அப்படி இயல்பாக கண்ணதாசனுக்கு தானாகவே சேர்ந்ததனால் விளைந்த கவிதைகள் ஏராளம். அந்த கவிதைகளை எல்லாம் படிக்க வேண்டும். இப்போ ஒன்றுமில்லை, சாவு வருகிறது. இப்பொழுது நீங்களும் நானும் என்ன சொல்வோம்? வயதாகிவிட்டது, கடவுள் யமன் கூப்பிடுறான், போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, இப்படித்தானே நாம் பேசுவோம். கண்ணதாசன் சொல்கிறான் பாருங்க, விதி என்னும் படுபாவி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வருமுன். விதி என்ற படுபாவி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வருமுன் விழி சாய்ந்து குழி பாய்ந்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து மெத்தைக்கு மேனி தருமுன் நதி என்ற உடல் கொண்டு மதி என்ற இளமங்கை நலமுன்ன ஆசை பெறுவேன். நன்றாய பெண்ணொன்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல் தருவேன். அழகான பெண்ணா அவளை வேறு எவனும் பாடக்கூடாது. பாடுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். அதற்காக ஓர் கையிலே மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான். இப்படியெல்லாம் நீ பாடலாமாடா என்று கேட்டால் காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான். மற்றிதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். இப்படி எழுதியது ஒரு காலம். இந்த கவிதைகள் அனைத்தும் பிறந்த காலத்தை பார்த்தால் 30-35 வயதுக்குள் முடிந்து போய்விடும். அதற்கு பிறகு அவனுக்குள் ஞானம் கனிகிறது. முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம். இன்று இரத்தமற்று போன பின்பு ஞானம். எனவே காமம்தான் வாழ்வு என்று கருதி அந்த சேற்றில் புதைந்து கிடந்தது ஒரு காலம். அதில் எழுதிய கவிதைகளை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விடுங்கள். ஆனால் ஞான நிலையில் அவன் பக்குவம் எய்தி அவன் எழுதி வைத்த கவிதைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக படித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நான் சொல்கிறேன், இலக்கியத்தில் நீங்கள் பாடல்களை பார்க்கிற பொழுது, ஆங்கில இலக்கியத்தில் குறிப்பாக பைரன், கீட்ஸ், ஷெல்லி 3 பேர் தான் லிரிக் என்று சொல்லுவார்கள். லிரிக் என்பது வேறொன்றும் இல்லை, தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பாடல், தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பாடல். இன்ட்ரடக்ஷன் டு தி லிட்டரரி கிரிட்டிசிசம் என்கிற அற்புதமான புத்தகத்தில் ஹட்சன் சொல்கிறான், தன் உணர்ச்சி பாடல்கள் ஏன் உலக புகழை பெறுகின்றன? அது ஒருவனுடைய உணர்ச்சி மட்டுமல்ல, அவன் தன்னளவில் அடைந்த அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த உணர்ச்சி பரவலாக மானிட ஜாதியின் உணர்ச்சியாக இருப்பதனால் அது எப்பொழுதும் இலக்கிய அந்தஸ்தை பெற்று விடுகிறது என்கிறான் ஹட்சன். அதே போன்றுதான் கண்ணதாசன் எழுதி வைத்த தன்னுணர்ச்சி பாடல்களை நீங்கள் படிக்கிற பொழுது அவற்றுள் முழுக்க முழுக்க உங்கள் முகத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது உணர்ச்சி பிரபாகமாக பெருக்கெடுக்கக்கூடிய பாடல்களை பார்த்தால் அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புறச்சார்பு தன்னுணர்ச்சி, இன்னொன்று அகச்சார்பு தன்னுணர்ச்சி. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிற பொழுது அவற்றை பொறுக்க முடியாமல் பொங்கி எழுகிற உணர்வின் வெளிப்பாடாக வந்துவிடக்கூடிய கவிதைகள் தான் புறச்சார்பு தன்னுணர்ச்சி. தன்னுடைய சொந்த சோகங்களை, துயரங்களை, அவலங்களை அப்படியே கண்ணீர் கோலத்தோடு எழுத்தில் பரிமாறக்கூடியது தான் அகச்சார்பு தன்னுணர்ச்சி. இப்பொழுது எங்கோ ஒரு கரும்பு தோட்டத்தில் கண்ணற்ற தீவில்
இங்கிருந்து சென்ற தமிழ் பெண்கள், தமிழ் மக்கள் அங்கே கண்ணீர் விடுகிற கோலத்தை நினைந்து பார்க்கிறான் பாரதி. அவ்வளவுதான். இவன் ஃபிஜி தீவுக்கு போகவில்லை. ஃபிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் கண்ணீர் விடக்கூடிய அந்த மக்களுடைய துயரத்தை இவன் செய்தியாக கேள்விப்படுகிறான். அவன் இரத்தத்தை தோய்த்துத்தான் அந்த பாடலை எழுதுகிறான். கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே ஹிந்து மாதர்தம் நெஞ்சம் கொதித்து கொதித்துமை சுருங்குகின்றனரே, அவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலையோ, ஒரு மருந்து இதற்கிலையோ, செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே, பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார். அந்த பாடல் முழுவதையும் படிக்க வேண்டும். நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினி போயதை காண்பதென்றே தங்கள் வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, அவர் விம்மி அழவும் திறங்கெட்டு போயினரே என்று எங்கோ ஃபிஜி தீவில் கண்ணீர் விடக்கூடிய மனிதர்களை நெஞ்சில் நிறுத்தி அந்த சோகத்தை எழுத்தில் வடிக்கிறானே, அதுதான் புறச்சார்பு தன்னுணர்ச்சி. ஒரு விதவை, இளம் விதவை, 16 வயதில் திருமணம் நடக்கிறது, 17 வயதில் தாலி அறுந்த நிலையில் விதவையாகி விடுகிறாள் என்றால், அந்த விதவை மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கக்கூடிய சமூகத்தை சிந்திக்கிற பாவேந்தர் பாரதிதாசன் என்ன அழகாக எழுதியிருக்கிறான். அதுபோன்று நீங்கள் ஒரு பாடலை பார்க்கவே முடியாது ஒரு விதவைக்காக. கோரிக்கையற்று கிடக்கு தன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதின் நெண்ணிடப்பட்ட தன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. அந்த பாடலை படித்து பாருங்கள். அது புறச்சார்பு தன்னுணர்ச்சி. ஆனால் கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளுக்குள்ளேயும் நீங்கள் சென்றால் தன்னுடைய சொந்த சோகங்கள், தன்னுடைய துயரங்கள், இவற்றைத்தான் அவன் கொட்டியிருக்கிறான். நினைவுகளே நினைவுகளே நின்று விட மாட்டீரோ, கனவுகளே கனவுகளே கலைந்து செல்ல மாட்டீரோ, இரவு பகல் இப்படி நீர் என்னை வதைப்பதனால் நான் முழுக்க முழுக்க இந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறேன் என்கிறான். செம்மையுறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கின்றேன், ஆனால் அதற்கான வழி எனக்கு இல்லையே. பட்ட கடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாமரர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா, கொட்டுகின்ற தேளையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா, கொல்லும் விஷத்தை குடித்து மறப்பேனா, சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சொல்வதற்கும் நண்பர் இல்லை, தனியே படுத்தெழுது தலையணையை நனைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை. மாற்றம் ஒன்று தேடுகின்றேன், வழி ஒன்றும் காணவில்லை, ஆற்றும் வழி தேடுகின்றேன், ஆறவில்லை தேரவில்லை, காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகல்வதில்லை என்று கண்ணதாசன் எழுதுவது சொந்த சோகம்தான். ஆனால் சோக பள்ளத்திலேயே விழுந்து கிடக்கக்கூடிய எத்தனை மனிதர்களுடைய அந்த முகத்தை அதில் நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் தன்னுணர்ச்சி பாடலினுடைய அற்புதம். நான் பல இடங்களில் சொன்னதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், நகரத்தார் அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டுக்கு ஒரு முறை இதே கண்ணதாசன் பிறந்த நாளில் அடையாறில் இருக்கக்கூடிய அந்த போட் கிளப்பை ஒட்டிய கட்டிடத்தில் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுவார்கள். ஏறக்குறைய நகரத்தார் முழுவதும் அங்கே வருவார்கள். அந்த கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். ஒரு முறை நானும் பஞ்சு அருணாச்சலம், இப்பொழுது அவர் இல்லை, இயக்குனர் SP முத்துராமன், ப. சிதம்பரத்துடைய அண்ணன் லக்ஷ்மணன், இவர்களெல்லாம் அந்த மேடையில் நான் பாடுகிறேன் இந்த கவிதையை. எதிரே ஒரு பெண்மணி விம்மி விம்மி அழுகிறார். நான் நினைத்தேன் இந்த கவிதை அவரை அழ வைக்கிறது, அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு என்று நினைத்தேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன். கண்ணதாசனுடைய அண்ணன் மகன்தான் பஞ்சு அருணாச்சலம். அந்த பஞ்சு அருணாச்சலத்தினுடைய குழந்தை, அதன் மீது கண்ணதாசனுக்கு மிகுந்த அன்பு உண்டு. ஒரு முறை பஞ்சு அருணாச்சலம் வீட்டிற்கு போகிறார். குழந்தை தொட்டிலில் படுத்து உறங்குகிறது. உடனே தாத்தா வந்து விட்டார் என்று எழுப்ப போகிற பொழுது அவர் சொல்கிறார், வேண்டாம், தூங்குகிற குழந்தையை எழுப்பக்கூடாது, நான் இன்னொரு முறை வந்து பார்க்கிறேன் சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். அவர் வந்தவர் ஒரு சில மாதங்களிலேயே அந்த குழந்தை கண்மூடி விடுகிறது.
முதலில் தூங்குகிற பொழுது குமுதத்தில் அவர் எழுதுகிறார். தூக்கத்தை பார்த்து விட்டு எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி வந்தார் அல்லவா, அப்பொழுது எழுதுகிறார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வருமென்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். சரி, செல்வச் செழிப்பிலே இருந்தால் கோடிக்கு அதிபன் என குறையாது வந்தாலும், நாட்டுத் தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், அவன் பாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூ போல தூங்குகிறான், பூமியிலே யாவரையும் பார்க்காமல் தூங்குகிறான், தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான், வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எரிதல், கொதித்தல், துடிதுடித்தல், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். நண்பர்களே, இந்த பாடல் குமுதத்தில் வந்து ஒரு 6 வாரம் கூட ஆகவில்லை. அந்த குழந்தை உண்மையிலேயே இறந்து விட்டது. அதற்கு பிறகு அவன் எழுதிய கவிதை, அதுதான் தன்னுணர்ச்சி பாடலின் உச்சம். அவன் எழுதுகிறான், வார்த்தைகளை பார்க்க வேண்டும். முத்துமணி பல்லக்கு, முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி, தேவதாரு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான், மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பி என செல்வன் இமைமூடி செல்வன் உறங்குகிறான். பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனோ அறியேன், சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான். 100 வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம். மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ, சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ. இதுதான் அவன் எழுதிய பாடல். இன்றைக்கு இவனும் பறந்து விட்டான். எதிரே அந்த பெண்மணி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது கூட்டம் முடிந்தது. பஞ்சு அருணாச்சலமும் சிதம்பரத்தின் அண்ணன் லட்சுமணனும் என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அந்த அம்மையாரிடம் நிறுத்தினார்கள். பஞ்சு அருணாச்சலம் சொன்னார், ஐயா, இவள் தான் என் மனைவி.
25 ஆண்டுகளுக்கு முன்னாலே குழந்தையை பறிகொடுத்தவள். அந்த குழந்தைக்காக எழுதியது தான் கண்ணதாசனுடைய இந்த 2 கவிதையும். இப்பொழுது நீங்கள் தழும்பாய் கிடந்த அவளுடைய காயத்தை நீங்கள் கீறி விட்டு விட்டீர்கள். அதனால் தாழ முடியாமல் அவள் அழுகிறாள் என்று. இதுதான், அதாவது கவிதை என்பது உள்ளத்தை போட்டு அப்படியே புரட்டி எடுக்க வேண்டும். அதுபோன்ற கவிதைகள் ஏராளமாக கண்ணதாசனம் இருக்கிறது. சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அழுவதுதான் கண்ணதாசனுக்கு பிடிக்கும். எப்பொழுதுமே அழுவதுதான். சீசரை பெற்றதாயும் சிறப்புறப் பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம் பெறப் பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்துளும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன். என்னை அழவிடு, என்னை அழவிடு, அன்னை என்னை அழவே படைத்தாள். இப்படி நீ அழலாமா? அதே கவிதையில் கண்ணதாசன் சொல்கிறான், வானம் அழுவது பனி எனும் போது, வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ, என்னை அழவிடு, என்னை அழவிடு என்று பாடியவன் கண்ணதாசன். நீங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் குறித்து பேசினீர்கள். நீங்கள் விஸ்வநாதன், நீங்கள் தான் சொன்னீங்களா அர்த்தமுள்ள இந்து மதம் 5வது வேதம் என்று? உண்மையில் அழகாக சொன்னோம். பாரதத்தை, மகாபாரதத்தை தான் 5ஆம் வேதம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் இப்பொழுது அந்த இடத்தில் அர்த்தமுள்ள இந்து மதத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. நீங்கள் நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக வந்தவன். கண்ணதாசன முரண்பாடுகள் உண்டு, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நாத்திகனாக இருந்தான், அங்கிருந்து ஆத்திகனானான். இந்தி எதிர்ப்பாளனாக இருந்தான், பிறகு எல்லா மொழிகளையும் நேசிக்கக்கூடியவனாக மாறினான். நீங்கள் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது நான் சென்னை கலைக்கல்லூரியில் மாணவனாக படித்து கொண்டிருந்தேன். அந்த போராட்டத்தில் கடுமையாக ஈடுபட்டேன். வீதி முழுவதும் கண்ணதாசனுடைய இந்த பாடலைத்தான் நான் சொல்லி கொண்டு போவேன். இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி, சங்கொடு பறைமுழக்கி, சட்டியில் கொள்ளி தூக்கி, அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போ. அவ்வளவு தூரம் கண்ணதாசன் எழுதியது பாருங்க. இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி, சங்கொடு பறை முழக்கி, சட்டியில் கொள்ளி தூக்கி, அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போம் என்று எழுதியவன் தான். ஆனால் பிறகு பக்குவப்பட்ட பிறகு எழுதுகிறான், இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன், இளகியதோர் காலையில் புதுடில்லி செல்லுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன். அதுதான் கண்ணதாசன். ஆனால் இந்த முரண்பாடில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நாத்திகனாக இருந்தான், நாத்திகனாக இருந்த பொழுது அவன் பேசிய பேச்சு அவனே வெளிப்படையாக எழுதுகிறான் உரைநடையில். நாத்திகம் என்பது போலிவாதம் என்கிறான். நாத்திகம் என்பது பொய், அது ஒரு போலிவாதம் என்று பேசுகிற அவன் ஆத்திகனாக வந்த பிறகு ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். நண்பர்களே, எந்த நாத்திகனாலும் மறுக்க முடியாத கடவுளை அவன் அதில் காட்டுகிறான். எந்த நாத்திகனும், பெரியாருடைய சீடர்கள் கூட கண்ணதாசன் காட்டுகிற அந்த கடவுளை ஏற்றாக வேண்டும். அப்படி ஒரு பாடல் அது. பல்சான்றீரே பல்சான்றீரே, எவ்வளோ அழகாக தொடங்குகிறான் அந்த கவிதையை பாருங்க. நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். யார்? கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம். நீங்கள் எல்லாம் ஆய்ந்து தோய்ந்து தேர்ந்து தெளிந்து பகுத்தறிவை பயன்படுத்தித்தான் கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஒரு இடத்தில் கண்ணதாசன் எழுதுவான், ஒன்றை இருக்கிறது என்று சொல்வதற்குத்தான் அறிவு அதிகமாக தேவை, இல்லை என்று சொல்வதற்கு எந்த அறிவும் அவசியம் இல்லை என்பான். இப்பொழுது அவன் இங்கே எழுதுகிறான், பல்சான்றீரே பல்சான்றீரே, சான்றோர்களே உங்களை கேட்கிறேன், பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் மண் தீ நீர் காற்றென புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் சொல். கல் எப்படி உருவானது, மண் எப்படி உருவானது, தீ எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, வான் எப்படி வந்தது சொல்.
நீங்கள் பிக் பேங் தியரி அது இதென்று 1000 சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் இதுதான் இப்படி நிகழ்ந்தது என்று வரையறுக்க முடியாது. கல், மண், தீ, நீர், காற்றென புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம். வானிடை மதியமும் விண்ணிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? யோசியுங்கள், இதற்கு பதில் சொல்லுங்க. மயிலாப்பூரில் இருக்கக்கூடியவன் பக்கத்திலேயே நடந்து போனால் கடல் இருக்கிறது. இரவு கண்மூடி படுக்கிற பொழுது அந்த கடல் அலைகள் எவ்வளவு நாள் தான் நாம் வந்து திரும்பி போவது? கொஞ்சம் கபாலீஸ்வரரை பார்த்து விட்டு வரலாமே என்று உள்ளே புறப்பட்டால் என்ன ஆவது? அப்படி வரக்கூடும் என்ற நினைவு உங்களுக்கு வந்தால் ஒரு இரவு உங்களால் தூங்க முடியுமா? எதற்கோ சத்தியம் செய்து விட்டதை போலத்தானே அந்த கரையை தொட்டு விட்டு திரும்புகிறது. அதனால் வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? சொல். ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? விளக்க. 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போனபின் எந்நிலை? சொல். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்பது தானே நியதி. முதலில் வந்தவன் முதலில் போக வேண்டும், அடுத்து வந்தவன் அடுத்து தானே போக வேண்டும். தந்தை இருக்கிறான், மகன் இறந்து விடுகிறானே. அண்ணன் இருக்கிறான், தம்பி மரணம் அடைந்து விடுகிறானே. 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போனபின் எந்நிலை? சொல். கோடை வசந்தம் குளிர்பனி பூமழை மாறுவது எவ்விதம்? மாற்றுவது எவ்விதி? சொல். அது அழகு. உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எங்கள் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? கொஞ்சம் விஞ்ஞானப்படி முயன்று பாருங்களேன். நாங்கள் தான் அஞ்ஞானிகளாச்சே. கடவுள் இல்லை என்றால் அறிவாளி, கடவுள் உண்டு என்றால் அஞ்ஞானி. எனவே உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? கடைசியில் முடிக்கிறான். சந்திர மண்டலம் தொட்டுவிட்ட நிலையில் சாவை தடுக்க சக்தி இல்லாததேன். சந்திர மண்டலத்தை தொடுகிற அளவுக்கு உங்கள் ஞானம் வளர்ந்தது. ஆனால் சாவை தடுக்கிற சக்தி மட்டும் இன்னும் ஏன் வந்து சேரவில்லை? எனவே சாவு, அதைத்தான் விவேகானந்தர் அழகாக சொல்வார். மரணம் என்ற ஒன்று உள்ளவரை, அந்த மரணத்தின் மீது மனிதன் பயம் கொண்டு ஓலம் எழுப்புகிற நிலை உள்ளவரை கடவுள் என்ற ஒரு கருத்தியலை எவனாலும் மறுக்க முடியாது என்பார். இப்படி ஒரு பாடலின் மூலமாக அழகழகாக, இப்பொழுது நீங்கள் மும்பையில் இருக்கிறீர்கள், தமிழர்கள் இங்கே இருக்கிறீர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள், பல்வேறு இடங்களில் நாம் பெருகி கிடக்கிறோம். இதற்கு நீங்கள் இந்திய ஒருமைப்பாடு குறித்து எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லலாம், எத்தனையோ கவிதைகள் பாடலாம். ஆனால் கண்ணதாசனை போல எளிமையாக ஒரு பாமரனுக்கும் சட்டென்று புரிகிறார் போல் சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்காவது உண்டா? சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, எந்நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்நாளும் துன்பமடி. ஒரு சுடுகாட்டு மேடையை வைத்துக்கொண்டு அவன் சொல்லக்கூடியது. நம்முடைய ஐயா சிவானந்தம் அவர்கள் கண்ணதாசன் இறக்கிற பொழுதே ஒரு கவிதை எழுதி வைத்தான். இறப்பதற்கு முன்பே அது இருந்து பாடிய இறங்கற்பா, அவனே கொடுத்த தலைப்பு அது. கண்ணதாசனுடைய முதல் 2 தொகுதிகளில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திலிருந்து நீங்கள் கலைவாணர் NSK வரையில் ஒவ்வொருவர் இறப்புக்கும் அவன் அழுது பாடியிருக்கிற கவிதைகள் எல்லாம் அற்புதம். இறங்கற்பா பாடுவதில் கண்ணதாசனுக்கு இணையே சொல்ல முடியாது தமிழில். அவன் பார்க்கிறான், நாம் எவனவனுக்கோ இறங்கற்பா பாடியிருக்கிறோம், நாம் செத்து போன பிறகு இதே போன்று எவனாவது சிறப்பாக பாட முடியுமா? சரி, நாமே பாடிவிட்டால் என்ன? அதுதான் இருந்து பாடிய இறங்கற்பா. பாரியோடும் கொடை போக
பார்த்தனொடும் கனை போக, நன்றாக கவனிக்கணும் நீங்கள், பாரியோடும் கொடை போக பார்த்தனொடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரியொடும் அறம்போக உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக வாரி நறுங்குழல் சூடும் மனைவியொடும் சுவை போக மாறி என செந்தி என்னை கொண்டு போன நிலையை சொல்லி இந்த தமிழகம் வருந்து போகிறதே என்று அவன் பாடுகிறான். பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஊரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக வாரி நறுங்குழல் சூடும் மனைவியொடும் சுவை போக செந்தி மாறியொடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே. 76 வயதாயிடுச்சு, அதனால் நினைவு கொஞ்சம் தடுமாறுது. பாருங்க, நீங்கள் செந்தி மாறியோடும் தமிழ் போயிடுச்சான், இவன் போனதோடு தமிழ் போயிடுச்சான். அதை நினைத்து, இந்த வல்வினையை நினைத்து யார் வருந்துவது என்று கேட்கிறான். தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக. வார்த்தைகளை பாருங்கள். தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக போனால் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக மானார்தம் முத்தமுடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழ் இனிமேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே. நான் போன பிறகு தனிமைதானடா. நான் எப்படிப்பட்டவன்? தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக. போனால் போகட்டும் போடா பாடலை இப்பொழுது கூட கேட்கிறீர்களவா? போனார் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக, அப்படியெல்லாம் பாடியவன். அதில் இன்னொரு அழகை பார்க்கணும். வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாத மன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்றந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே போய் அவனை கேட்டால் பொருள் செய்து தருவானோ. இப்படி அந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் இருந்து பாடிய இரங்கற்பாவு அவ்வளவு அற்புதமானது. சினிமா பாடலை பற்றி சொல்லாமல் போனால் அப்புறம் கண்ணதாசனை பற்றி சொன்னதாகாது இல்லையா? ஆனால் நீங்கள் கேட்கிற சினிமா பாடல்கள் எல்லாம் நான் பேச போகிறது இல்லை. திரும்ப 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 சலித்து போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தான் கண்ணதாசன் இருக்கிறான் என்று இல்லை. நான் இப்பொழுது எனக்கு நேரம் சரியாக இருந்தால் பெண்களுக்காக கண்ணதாசன் உருகி உருகி பாடியதைப் போல இன்று வரை திரையுலகத்தில் எந்த கவிஞனும் எந்த பாடலாசிரியனும் பாடியது கிடையாது. பெண்களுக்காக எத்தனை பாடல்கள், எவ்வளவு அழகு. நீங்கள் ராணி சம்யுக்தா என்று ஒரு படம், அந்த படத்தில் பத்மினி பாடுவது போல காட்சி. ஜமுனா ராணி பல பாடல்கள் பாடியிருக்கலாம். இந்த ஒரு பாடலுக்கு இணையாக ஜமுனா ராணி வேறு எந்த பாடலையும் பாடியிருக்க முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிற பாடலை எல்லாம் அன்பு கூர்ந்து நீங்கள் வீட்டிற்கு சென்றால் ஓய்வான நேரத்தில் யூடியூபில் போட்டு தயவு செய்து பாருங்கள், ரசியுங்கள். ரசனை தானே வாழ்க்கை. ரசனை என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எனவே இவற்றை நீங்கள் ரசியுங்கள். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? என்ன அழகு! சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஒரு பெண்ணை நீ ஓவியமாக வடிப்பதற்கு தூரிகை எடுக்கிறாய். இவளுடைய முகம் இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய புருவம் இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய நெற்றி இப்படி இருக்க வேண்டும், இவளுடைய விழிகள் இப்படி இருக்க வேண்டும், இவள் நாசி இப்படி இருக்க வேண்டும், இவள் இதழ் இப்படி இருக்க வேண்டும், இவள் கன்னம் இப்படி சிவக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து ஓவியம் வரைகிறாயே. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? உயிரற்ற ஓவியத்தை வரைவதில் எவ்வளவு சிரத்தையை நீ காட்டுகிறாய். உயிருள்ள ஓவியங்களாக உலவக்கூடிய பெண்ணினத்தை நீ வாழவிடவில்லையே. என்ன அழகு! காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே. கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன் வழியோ? காவியத்தில் காதல் என்றால், இப்பொழுது கூட நீங்கள் சீரியல் பார்த்தால் விம்மி விம்மி அழுவீர்கள்.
இல்லையா? காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே. ஆனால் கண் முன்னாலே காதல் நடந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அடுத்த அழகு. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, உங்கள் இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானா? அன்னை என்கிறாய், தெய்வம் என்கிறாய், விதம் விதமாய் பெண்ணை புகழ்கிறாய். அட பாவி, இவ்வளவும் புகழ்கிறாயே, இத்தனை புகழும் ஏட்டில் எழுதி வைக்கிற தேன் மாதிரியா? உண்மையான தேன் ஏட்டில் வருகிற தேனாக இருக்குமா? அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத வார்த்தையெல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானோ? பாடலை தயவு செய்து எனக்காக நீங்கள் போய் பாருங்கள். அந்த இசை, அதில் பத்மினியினுடைய அழகு கோலத்தில் சோகம் ததும்ப அவர் காட்டுகிற முகபாவம், அதில் நம்முடைய பாடகி ஜமுனா ராணி பாடியிருக்கிற விதம், அதுதான் ஒரு அழகு. அதை பாருங்க. இன்னொரு பாடல் சொல்கிறேன். இதை நீங்கள் யூடியூபில் பார்த்தால் கூட இந்த பாடலை இதுவரையில் நாங்கள் கேட்டதும் இல்லை, பொருட்படுத்தியதும் இல்லை. தமிழருவி ஐயா அவர்கள் ஒரு இடத்தில் பேசியதை கேட்ட பிறகு இந்த பாட்டை கேட்டு கிறங்கி போனேன் என்று ஒரு யூடியூபில் எழுதியிருப்பார். அந்த கமெண்ட்டில் பணக்கார குடும்பம் என்று படம். அந்த படத்தில் சரோஜாதேவி பாடுவது போல, சரோஜாதேவி எம்ஜிஆர் மனம் வேறிடத்தில் இருக்கிறது என்பது போன்று இவர் நினைக்கிறார். உண்மை அது அல்ல. இந்த ஆணினமே இப்படித்தானா? இந்த ஆண்களில் ஒருவன் கூட ராமனாக இருக்க மாட்டானா என்ற அந்த சோகம், அந்த சோகத்தில் விளையக்கூடிய கோபம். உண்மையில் சொல்கிறேன், அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள். சரோஜாதேவியினுடைய உடல் மொழி, அந்த முகபாவம் ஒரு நடிகைக்கும் இப்படி வராது. சரோஜாதேவி ஒன்றும் சாவித்திரி மாதிரி மிகச்சிறந்த நடிகை இல்லை. ஆனால் அந்த பாடலில் சரோஜாதேவியினுடைய அந்த சித்தாரை வைத்துக்கொண்டு என்ன பாடல் யாது? இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த பாடல் நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. ஆண்டவனை நம்பியவன் கெட்டதில்லை, காதலனை நம்பியவன் வாழ்ந்ததில்லை. நம்பியவள் உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. அடுத்த வரி பாருங்க. நான் பேசும் பொழுதே அதில் தோய்ந்து போகிறேன். என்ன அழகு! கனியை மரமறியும், காதலை மனமறியும். கனியை மரமறியும். கண்ணதாசன் படிக்கவில்லை, 8வது தான் படித்தான்றீங்க. பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வதாக இருக்கும், எ ட்ரீ இஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்று. ஒரு மரம் அதன் கனிகளால் மதிக்கப்படுகிறது. இங்கே அதை படித்தான், கொண்டு சேர்க்கிறான். கனியை மரமறியும், காதலை மனமறியும், கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். கனிவு இருக்கணையா? கனிவு இருந்தால்தானே கன்னியர் நிலை உனக்கு தெரியும். கனியை மரமறியும், காதலை மனமறியும், கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை தெரியும். ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது, தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. என்ன பாடலையாது! ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது, தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. பாதி வரை கை கொடுப்பான், பாதி வரை கை கொடுப்பான், பாதியிலே சிறகுடிப்பான். தேனாக இனித்தவனே தீயாக வடிவெடுப்பான். என்ன அழகான பாடல்! அந்த பாடல், அந்த சித்தார் இசை, அந்த சரோஜாதேவியுடைய முகபாவம், இதையெல்லாம் நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும். நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, ரசிச்சே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பாட்டான்னு நீங்கள் தள்ளிட்டு இருப்பீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிய இதுவரையில் எந்த மேடையிலும் எந்த மனிதனும் இந்த பாட்டை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பார்வையில் இது பாட்டு இல்லை. காத்திருந்த கண்கள் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும். அது ஒரு தரையினிலே கரையினிலே என்ன விபத்து நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதையும் நான் சொல்லிடுறேன்.
பஞ்சு அருணாச்சலம் நானும் பேசுகிறோம். எனக்கு முன்னால் பஞ்சு பேசினார். பஞ்சு பேச சொன்னார், கவிஞருக்கு ஒருவன் சொல்ல சொல்ல பாட்டு எழுதுவதை விட சிரமமான பணி எதுவுமே இருக்க முடியாது. அவர் வாயை திறந்தால் கொட்டிக்கொண்டே இருப்பார் வார்த்தைகளை. அந்த வேகத்தில் யாரும் எழுத முடியாது. அதனால் அவரிடம் நீண்ட காலம் உதவியாளனாக ஒருவன் இருந்தது கிடையாது. என்னுடைய விதி, நான் அவருடைய அண்ணன் மகனாகிவிட்டேன். அதனால் அவர் நீண்ட காலம் அவருக்கு நான் தான் எழுதினேன் என்று சொல்லுவார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எப்படி அவர் சொல்லுவார் தெரியுங்களா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. இதை பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது சொல்லினே போயிட்டு வர்றது மனுஷன். இது எப்படி எழுதுறது? நான் உடனே என்ன எழுதுவேன்? பா 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 பா, பால் இருக்கும் பா, பசி இருக்கும் பா, பஞ்சனையில் பா, இப்படித்தாயா நான் போட்டு காதால் கேட்டு அதை நான் நிறைவு செய்திருக்கிறேன். இப்படி செய்ததால தான் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, இன்னும் நான் கண்ணதாசன் சொன்னதை ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதிட்டேன். அதை பாட்டை பதிவு செஞ்சுட்டான், படமும் எடுத்துட்டான். கண்ணதாசன் பாட்டை கேட்டார், டே பஞ்சு இங்க வா, என்னடா இது, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதியிருக்க, என்ன எழுதணும்? நீங்கள் கரையினிலே எழுதணும்டா. கரைக்கும் தரைக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? சாதாரணமாக சொல்லியிருக்காரு. கவிஞர் கோபம் வந்துடுச்சு. அட முட்டாளே, நீர் ஒட்டி ஆற்றங்கரை கடற்கரை என்று கடலை நீர்நிலையை ஒட்டி இருப்பது தாண்டா கரை. நீர்நிலை இல்லாத இடம் தாண்டா தரை. நான் ஓடம் நதியினிலேன்னு நதியை பற்றி எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒருத்தி மட்டும் கரையினிலே தானே எழுதணும். நீ ஏன் தரையினிலே எழுதுனேன்னு என்னை ரொம்ப கோவப்பட்டார். காரணம், அவர் எழுதுகிற வேகத்தில், அவர் சொல்லுகிற வேகத்தில் யாரும் எழுத, அது வியப்பில்லையா? பேனா எடுப்பதில்லை. அவரோடு நீண்ட காலம் நிழலாகவே வாழ்ந்த மனிதன், தன்னை முற்றாக அர்ப்பணித்தவன், ஒரு தேவதா விசுவாசத்தோடு ஒருவனால் இன்னொருவனுக்காக வாழ முடியும் என்றால் அப்படி என் கண் முன்னால் வாழ்ந்து காட்டியவன் கண்ணதாசனுக்காக ராமகண்ணப்பன். அவர் எல்லா கவிதை புத்தகம், எல்லா புத்தகம் எடுத்து பாருங்கள். நான் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் எழுதிய, அல்லது எப்பொழுதோ நான் எழுதியவற்றை எல்லாம் சேர்த்து வைத்து இன்று புத்தகமாக்கிய தம்பி ராமகண்ணப்பனுக்கு நன்றி என்று தான் அவர் எழுதுவார். அந்த ராமகண்ணப்பன், அந்த மனிதன் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக கண்ணதாசனை பற்றி சொல்கிற போது, அவருடைய பாடல் எப்பொழுதும் பேனா பிடிக்க மாட்டாரியா, உரைநடைக்கும் பேனா பிடிக்க மாட்டார், கவிதை சொல்லும் போதும் பேனா பிடிக்க மாட்டார். வேட்டி முனியன் அப்படி பிடிச்சின்னு நடந்துக்கினே அவர் சொல்லுவார், நாம் எழுதணும். அவர் பேனா எடுத்து ஒரே ஒரு முறைக்கு தான் கையெழுத்து போடுவார். எதுக்குன்னு செக்கு புக்கில் கையெழுத்து போடுவார். ஒரு படைப்பாளியை இப்படி நீங்கள் யோசிக்கவே முடியாது இல்லையா? இப்படியெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக மெட்டு போடுகிற பொழுதே பாட்டை சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாக அவன் இருந்திருக்கிறான். நிறைய கவிதை, நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இப்போ நான் சொல்கிறேன்யா, கொஞ்சம் கூட எக்ஸாஜரேஷன், உயர்வு நவிர்ச்சி இல்லை. தயவு இன்றைக்கி ராத்திரியே போய் பாருங்களேன். என்னடா அப்படி என்னடா இவன் சொன்னான் அந்த பாட்டன்னு. அதில் ஒன்றும் இல்லை. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் சாவித்திரி. சாவித்திரியுடைய அண்ணன் வி கோபாலகிருஷ்ணன். அவனுக்கு ஒரு வகையில் ஜெமினி கணேசன் அந்த ஊருக்கு டாக்டராக வருகிறார். அவருக்கு அங்கென்று நிலபுலன்கள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. அதுக்காக அவர் ஒரு முறை வந்துவிட்டு மறுபடியும் சென்னைக்கு போக போகிறார். அவர் வந்த பொழுது, ஐயா என் வீட்டிற்கு ஒரு முறை கொஞ்சம் காஃபி குடித்து விட்டு போங்களேன் என்று இவர் வேண்டுகிறார். அந்த ஏழையின் வேண்டுதலுக்கு இறங்கி டாக்டராக இருக்கிற ஜெமினி கணேசன் வருகிறார். இவளை காஃபி கொண்டு வர சொல்கிறான் அண்ணன். அவள் உள்ளே போய் காஃபி கொண்டு வருகிறாள். இவன் காப்பியை குடித்தான். அவன் அழகை இவள் விழிகளால் பருகுகிறாள். எப்பேற்பட்ட பேரழகன்! அந்த அழகு அவளை ஈர்க்கிறது. ஆனால் அவன் இவளை பொருட்படுத்தலை. இவன் காப்பியை குடிச்சிட்டு போயிட்டான். ஒரு முறை நடந்த அவ்வளவுதான். அவனுடைய நினைவுகளை வைத்துக்கொண்டு இவள் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற கிணற்றை சுற்றி சுற்றி பாடுற பாட்டியாது. அதில் சாவித்திரி முகம் பூரா ஒரு சின்ன மூக்குத்தி கூட இருக்காது.
ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சாதாரண, கழுத்துலேயும் ஒன்று இருக்காது, முகத்துலேயும் ஒன்று இருக்காது. அந்த அம்மா அவ்வளோ லட்சணமாக இருப்பாள். அந்த அந்த சின்ன சின்ன அந்த மூமெண்ட்டு அது அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அம்மா அந்த பண்ணுறது. ஆனால் சாவித்திரியுடைய படங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த அம்மாவுடைய இறுதி காலத்தையும் அந்த சோகத்தையும் நினச்சி நினச்சி என் நெஞ்சு வலிக்கும். இந்த பாடலில் நான் இப்போ பாடல் சொல்கிறேன், அந்த அம்மா பாடுற பாட்டை சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதோ ஸ்ரீதர் சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் மெட்டு போட்டு கண்ணதாசன் எழுதுன மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். சிச்சுவேஷனை சொல்லிட்டேன். இப்போ மெட்டு போட்டாச்சு. மெட்டு தான் கண்ணதாசனே அவர் திரையுலகத்தில் அவருடைய அனுபவங்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். 30 ஆண்டுகள் நான் என்னென்ன பண்ணேன்னு அதிலே அவர் சொல்கிறார், நான் 1000 பாட்டுக்கு மேல் கேவி மகாதேவனுக்கு எழுதினேன். 1000 பாடல்களில் 800 பாடல்கள் நான் எழுதிய பாடல்களுக்குத்தான் கேவி மகாதேவன் மெட்டு போட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் விஸ்வநாதன் அழகான தமிழில் எழுதினால் விடமாட்டான். அவன் போடுகிற மெட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நான் பாட்டு எழுதணும். அப்படித்தான் நான் எழுதினேன். அப்படி என்றால் விஸ்வநாதன் மெட்டில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல் யோசிச்சு பாருங்க. மெட்டு போட்டால் தான் பாட்டு பண்ணணும். இப்போ மெட்டை போட்டாச்சு பாருங்க. பெரிய சிக்கலான, அதில் ஒரு அணிநயமும் கிடையாது, அதில் ஓமை இல்லை, உருவகம் இல்லை, படிமம் இல்லை, தொனி இல்லை. ஒரு கவிதையாக மாற்றுவதற்கு என்னென்ன அம்சங்கள் இலக்கியத்தில் தேவைப்படுது எதுவும் இல்லை. சாதாரணமாக அவள் பாடுறா, வா என்றது உருவம். கேட்டிருங்களா யாராவது அந்த பாட்டை? கேளுங்கய்யா தயவு செய்து. ஒரு வயலின் தான், பெரிய பம்மாத்து இசையெல்லாம் கிடையாது, ஒரு வயலின் தான் ஓடும். வா என்றது உருவம். அந்த அழகு அவளை விடலை. வா இன்னொரு வாட்டி பாரு உன் கண்ணால். இந்த ஒட்டு மொத்த ஒரு பெண் அவளுடைய உணர்வு, இந்த மண், அந்த மண் வழங்கி இருக்கிற பண்பாடு, அந்த பண்பாட்டை காக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டம் அவ்வளவு அந்த ஒரு பாட்டில் இருக்கு. வா என்றது உருவம். இந்த உருவம் வா வான்னு அவ்வளோ பெரிய அழக. உடனே நீ போ என்றது நாணம். அவன் அழகாக இருக்கிறான்றதுக்காக போகாத, அடுத்தவனை ஏறெடுத்து பார்க்கலாகாது. அது இந்த மண்ணின் பண்பாடு இல்லை. பெண் என்பவளே நாணத்தோடு தான் இருக்கணும். வெட்கம் நாணம் ரெண்டுக்கும் வேறுபாட்டை ஒரு போகிற போக்கில் பாட்டில் சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா நீங்கள் வெந்நீர் ஆடையில்? ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அதுதான். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல, இன்னும் இன்னும் ஆசை படகு செல்ல செல்ல பெண்மை உள்ளம் துள்ளும் வெள்ளம் போல. அந்த சந்தம் எப்படி அந்த மெட்டுக்குள்ளே அடங்குது பாருங்க. அதில் சொல்லுவா, அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், வேற எவனாவது பார்த்தா எனக்கு வர்றது வெட்கம். ஆனால் நீ என் காதலன், என் நெஞ்சு நேர்ந்து கொண்டவன். அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். அப்போ வெட்கம் வேற நாணம் வேற. இப்போ நாணம் சொல்லுது, ஆசை என்ன பண்ணுது? வான்னுது. வா என்றது. உடனே என்ன பண்றாய்? வா போ என்றது நாணம். பார் என்றது பருவம். 3வது வரி. பார் என்றது பருவம். பருவமாச்சே, 18 வயதாச்சே, சும்மா இருக்குமா அது? அதெல்லாம் இந்த நாணத்தை தூக்கி குப்பையில் போடு, அவனை நல்லா இன்னும் கொஞ்சம் பாரு. பார் என்றது பருவம். உடனே அவன் யார் என்றது இதயம். சொல்ற பருவ கோளாறுல வேகமாக போய் பார்த்துறாத. அவன் யாரோ, அவன் எப்படிப்பட்டவனோ, அவன் பின்னணி என்னவோ, அதனால் அவன் யார் என்றது இதயம். வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவன் யார் என்றது இதயம். இப்போ இவளுக்குள்ள நடக்கிற போராட்டம். கண் கொண்டது மயக்கம். கண்ணை மயங்குது பார்த்து, அவனை பார்த்ததில்ல. கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம். போக முடியல. கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம், மனம் கொண்டது கலக்கம், இனி வருமோ இல்லையோ உறக்கம்.
பாருங்க, சாதாரண வரிகளையா அந்த ரிதம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த ஓசை ஒழுங்கு எப்படி வந்து உட்காருது அந்த வார்த்தைகள்னு பாருங்க. அந்த பாட்டு பூரா கேளுங்க. ஒரு பெண் என்ன பண்ணுவா, ஒரு ஆண் காதலித்தால் 5 நண்பர்களை ஒன்றாக உட்கார வைத்து கொண்டு அவன் காதலை பற்றி இருப்பதும் இல்லாததையும் சேர்த்தே பேசுவான். அவள் என்னை பார்த்தாள், நான் அவளை பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்தா, அவள் தான் என்ன சிரிச்சா, சரி நான் போனா போட்டேன்னு அவளை காதலிக்கிறேன், கண்டபடி சொல்லுவான். ஆனால் ஒரு பெண் தன் அந்தரங்கத்தை தன் தோழியிடம் கூட அவ்வளவு எளிதாக சொல்ல மாட்டாள். அந்த பெண் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துவதற்காகவே இருப்பது தான் வானத்தில் இருக்கிற நிலவு, பூமியில் பூத்திருக்கிற மலர். இங்கே தான் போய் அவளால் சொல்ல முடியும். 6 நாள் என்ன பண்ணா, வெளியே வந்து அந்த கிணத்தடிகளில் வந்து பார்க்குறா, வானத்தில் நிலவை பார்க்குறா. பார்த்துட்டு கேட்குறா, ஏன் எனக்கு இந்த நிலை வந்ததுன்னு. அந்த பாட்டை நீங்கள் தயவு செய்து இந்த முறை நீங்கள் கேட்டு பாருங்கள். அழகான பாடல், ரொம்ப நேரம் இல்லை, இதை லாஸ்ட்டாக இதை சொல்கிறேன். என்னை உருக்குகிற பாடல். எப்பொழுது கேட்டாலும் நான் அழுவேன். எந்த நேரத்தில் நான் தனியாக உட்கார்ந்து கொண்டு இந்த பாடலை கேட்டாலும் நான் அழுவேன். மனித உறவுகளை, குடும்ப உறவுகளை இப்படியெல்லாம் திரைப்பட பாடல்களில் கண்ணதாசனை போல் ஒருவன் எழுதியது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்றைக்கு பண்பாடு மெல்ல மெல்ல பறிகொடுத்து நாம் சீரழிந்து சிதைந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கணும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. இது பாரதி பாடல். பல பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கின்னு பாரதி காதலிக்காக பாடினதா சொல்லுவான். இது குழந்தைக்காக பாடினது, குழந்தைக்காக பாடினது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. நீ வேற நான் வேறவா, என் உயிரே நீதானே. மனைவியாண்ட பாடுறான். வயது முதிர்ந்த நிலையில் வேறு எந்த துணையும் இல்லை, எல்லா உறவுகளும் முற்றாக துறந்து விட்டு தனிமை கோலத்தில் இருக்கிற நிலையில் கூட விடாமல் அவன் கரத்தை பற்றி கொண்டிருக்கிற மனைவியிடம் தன் சோகம் முழுவதையும் சொல்லி புலம்புவது தான் அந்த காட்சி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, கால சுமை தாங்கி. இதை எழுததான் ஒரு கவிஞன் வரணும். கால சுமை தாங்கி போலே என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டான், எந்த உறவும் பக்கத்தில் இல்லை. அந்த வியட்நாம் வீடில் அழகான வரி, பொசிஷன் போச்சோன்னு பொசிஷனும் போயிடுச்சுன்னுவான். எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஓய்வு பெற்ற வயோதிகன் தன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த தனிமை, தாழ முடியாத சோகம், அதை அனைத்தையும் கொண்டு வந்து அவன் கொட்டுகிறான். ஆலம் விழுதினை போல் நீங்கள் கால சுமை தாங்கி போலே என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். நீ வேறாக இருப்பதனால தான் இப்பொழுதும் விழுந்து விடாமல் இருக்கிறேன். முள்ளில் படுக்கையிட்டு அதை காட்சிப்படுத்தி இருப்பான். நீங்கள் பார்க்கணும். இந்த வரி வருகிற பொழுது முதல் இரவு அந்த நேரத்தில் பத்மினியினுடைய மடியில் சிவாஜி கணேசன் மணக்கோலத்தில் படுத்து நிற்பார். அந்த காட்சியை காட்டுவான். உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா மண் தரையில் வீட்டு வாசலின் வெளிப்புறத்தில் அழுத நிலையில் இருக்கிற மனைவியின் மடியில் படுத்தபடி அப்படியே முகத்தை பார்த்தா சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னும் எந்த காலத்திலையும் ஒரு நடிகை வர முடியாதுயா, எந்த காலத்திலையும் முடியும். அந்த உடல் மொழி, வார்த்தைக்கு வார்த்தை அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதம்
நடக்கவே நடக்காது. அதில் பத்மினி எங்கேயோ போய் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதை பற்றி ஒரு நடிகர், சிவாஜியின் மீது தீரா காதல் கொண்ட நடிகர், நான் இதை பேசியதை அவர் கேட்டுவிட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மணியன் சார், எவ்வளவு நுணுக்கமாக இந்த பாட்டை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் சொன்ன பிறகு நான் பார்த்து வியந்து போயிட்டேன்னார். அந்த இடம் இதுதான். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. இதில் பையன் என்ன பொண்ணு என்ன, 1000 உறவுகள் இருந்தும் என்ன, ஆனால் என்ன கடைசியில் என் தேவையை யார் அறிவார்? அந்த இடம் தான் நீங்கள் சிவாஜி கப்பாஸ் என் தேவையை யார் அறிவார்னுவார். அப்போ மடியில் சுமக்கிற பத்மினியின் முகம் மாறிடும். என்ன இந்த படுபாவி, இவனுக்காகவே வாழ்ந்திருக்கிறோம், இவனை கடவுளாக நினைத்து இவனுக்கு சேவை செய்வதிலேயே முழுவதுமாக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், ஆனால் என் தேவையை யார் அறிவார் என்று என் மடியில் படுத்துக்கினே கேட்குறானே. அந்த முகம் மாறும். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அந்த அடுத்த வரியை கேட்டவுடனே அந்த முகம் அப்படியே பத்மினிக்கு மலரும். அது இதெல்லாம் தான் ஏன் கண்ணதாசன் இதெல்லாம் பேசணுன்னா பேசினே போகலாம். நீங்கள் மணி ஆகிறது. நான் சொல்கிற சில பாடல்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து போய் கேளுங்களேன். நீங்கள் கேளுங்க. இந்த ஒரு கணவன் மனைவி, நான் எப்பொழுதும் அதுதான் ஏன் ரசிப்பேன். அந்த காட்சிகளை எழுதுறதுன்னு வந்துட்டா கண்ணதாசனுக்கு ஈடு இணையே கிடையாது. தங்கப்பதக்கம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பிரச்சனையே என்னென்னா, மற்றவங்க சொல்கிற பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் தங்கப்பதக்கம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, அடி தாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா, அதெல்லாம் என் பாட்டு. அதில் இல்லை கண்ணதாசன். நோயுற்று பெராலிட்டிக் அட்டாக், அதிர்ச்சியினால் அவள் பக்கவாத நோயினால் மனைவி நடக்க முடியாமல் ஆயிட்டா. அவளை சக்கரை நாற்காலியில் உட்கார வைத்து கொண்டு சிவாஜி கணேசன் அதை தள்ளிக்கின்னு பாடுற அந்த காட்சி யாராவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மகிழ்ச்சியா பார்த்து நீங்கள் கண்ணீராவது விட்டுருக்கணுமையா? மனைவியை உண்மையாக நேசித்தாதான் முடியும். அதெல்லாம் நீங்கள் ஒரு எஸ்பி சௌத்ரி, அவனுடைய கம்பீரம் என்ன, அந்த கம்பீரம் அந்த காக்கி உடையோடு தான் இருப்பார். அதுக்கப்புறமா அந்த இதில் அவர் இந்த சேரை மாற்றுவார். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? சுமை தாங்கி நீ தானே, என் எல்லா சுமையும் நீ தாங்கி இருக்கிறீங்க. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்? 2 வரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த நிச்சயதாம்பூலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் நிச்சயதாம்பூலம்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பாடுவீங்க? மேடையில் என்ன சொல்லுவாங்க? படைத்தானே மனிதன் ஆண்டவன் படைத்தானே. அந்த பாட்டை நீங்கள் விரும்பி கேட்பீங்க. ஆனால் அது உண்மையாக அழகான பாட்டு தான். அது குரங்காய் இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை, குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதுமில்லை, ஆசை பாசம் காதலில் வீழ்ந்தான் அமைதியை காணவில்லை, அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை. பாடல் ரொம்ப அழகாக போகும். அது கடைசியிலே ரொம்ப அழகு. இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் என்றும் மயக்கமடா. அது ரொம்ப அற்புதமான பாடல் தான். பல பேரை கவர்ந்தது. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது பல இளைஞர்களை கவர்ந்தது பாவாடை தாவணியில் பாட்டு தான். பாவாடை தாவணியில் பாடலை ரொம்ப விரும்பி கேட்பார்கள். அப்புறம் ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான். அந்த படத்தில் உள்ள அத்தனை பாட்டு சிறப்பு தான். என் நெஞ்சை தொட்ட பாட்டு. தீபாவளி வருகிறது நாளை காலையில். இவன் கல்யாணம் செய்தான். குடும்பத்தை மீறி, தாய் தந்தையை மீறி, அவர்கள் விருப்பத்தை கடந்து இவளை திருமணம் செய்திருக்கிறான். இவள் 2 பேரும் தனி கொடுத்து நடத்துகிறாங்க. இவனுக்கு வேலை இன்னும் கிடைக்கல. எப்படியாவது தீபாவளிக்கு
நாம் வந்து நம்ம மனைவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு அவன் தவிக்கிறான். எங்கெங்கேயோ சுற்றுறான். அவனால் ஒரு புடவை வாங்க முடியலை. அந்த ஆற்றாமையோடு அவன் வரான். அவன் வரவேற்கிறான். அங்கே அந்த இடத்துல உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜமுனானுடைய முகபாவத்தை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல சிவாஜி கணேசன் ஒரு குறிப்பிட்ட காட்சி அப்படியே பார்ப்பார். அந்த விழி இமைக்காமல் அதையெல்லாம் பார்க்கணும். ஐயா நீங்கள் எங்கே இப்போது படமாயா வருது? காட்சியில் துப்பாக்கி தூக்குறான். டுப்புன்றான். கடைசி காட்சியில் அரிவாள் எடுத்துக்கிறான். வெட்டுன்னு வெட்டுறான். இதுக்கு நடுவில் சம்மட்டி ஒன்று எடுத்துக்கிறான். சம்மட்டியாலேயே தலையை போட்டு பொழக்கிறான். இதை பொழந்தாதான் படம் 400 கோடி வசூலாகுது. இப்போ என்ன ரசனை, எங்கே போயிருக்கிறோம்? இவன் வந்து நிற்பான், கையில் ஒன்றும் இல்லை, புடவை வாங்கின்னு வரேன்னு போனவன் கையில் புடவை இல்லை. அவள் பார்க்குறா. அவன் அப்படியே அவன் மார்பில் புதைந்து அழுவான். அவள் சொல்கிறா, மாலை சூடும் மணநாள். அந்த அந்த பாட்டை நீங்கள் கேட்கணையா. மாலை சூடும் மணநாள் பாட்டில் காதல் கார்த்திகை திருநாள். என்ன தீபாவளி? காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள், சிறுவது சித்திரை திருநாள், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். அவ்வளவுதான். இதில் என்ன தீபாவளிக்கு தனி விசேஷம்? அதுதான் மங்கள குங்குமம் போதும், சிறு மலரும் மனமும் போதும், பொங்கிடும் புன்னகை போதும், அது என் புதுமன தவமாய் மாறும்னு வரும் அந்த பாட்டு. இப்படி உள்ள பாடல்களை நீங்கள் பார்க்கணும். காதல் சிறகை காற்றினில் விருத்துக்கு ஈடு சொல்ல இன்ன வரைக்கும் வந்து ஒரு மனைவி கணவனை பிரிந்த நிலையில் தன் ஏக்கம் முழுவதையும் கொட்டுகிறார் போல் ஒரு பாட்டு வரவே இல்லை. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, பிரிந்தவர் ஒரு நாள் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா ஐயா? கேளுங்க. உன்னை காணாத கண்ணும் நான் சொல்வேன். உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டிய காதல் பாட்டுன்னுவேன். நீங்கள் எப்படி ஷெல்லியை கொண்டாடுறீங்களோ, பைரனை கொண்டாடுறீங்களோ, கீட்ஸை கொண்டாடுறீங்களோ, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நான் அல்ல. இதுக்கு மேலே என்னையா சொல்ல முடியும்? இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் ஒன்று. என்ன மாதிரியான பாடலை! இப்படி நிறைய பாடல்கள் இருக்குயா. இதையெல்லாம் நீங்கள் படிங்க. ஒரு படம், அந்த இதை சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது வந்து ரெடிமேடாக பாட்டு எழுதி வச்சிடறான். எது கொண்டா நீங்கள் போட்டுக்கலாம். பாட்டை மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஓய்வாக இருக்கும்போதெல்லாம் கூப்பிடுறாரு, இது ஒன்று டியூன் போடுறாரு, அவன் போய் எழுதுறான், அது எதை வேணால் போட்டுக்கலாம். ஆனால் காட்சிகளை அப்படியே வரிகளில் கொண்டு வந்து நிறுத்திய அந்த அற்புதத்தை கண்ணதாசனை போல யாரும் செஞ்சது கிடையாது. யாருமே செஞ்சதில்லை. அன்னைன்னு ஒரு படம் வந்தது, பார்த்துறீங்களா? அந்த பர்ஃபார்மன்ஸை உலகத்தில் பானுமதியை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதே படம் இந்தியில் வந்து சரியாக ஓடலை. அந்த படம் அதில் ரங்காராவுக்கு பதிலாக பால்ராஜ் சாயணி நடிச்சிருப்பார். அந்த மாதிரி நடிகை பேர் எனக்கு இப்போ சரியாக தெரியல. அந்த காலத்தில் புகழ்பெற்ற நடிகை பானுமதிக்காக நடித்தாங்க. ஆனால் அன்னை படம் இந்தியில் ஓடலை. அன்னையில் என்ன நடிப்பு பானுமதி இது! சரி, அந்தம்மா பணக்காரம்மா, ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை. ஒரு குழந்தையும் இல்லை என்ற ஏக்கத்திலேயே சாகிறா அந்த அம்மா. 1000 செல்வம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. ஆனால் அவளோடு பிறந்த தங்கை, அவள் ஒரு ஏழையை காதலித்து ஏழ்மையிலேயே வாடுகிறாள். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு, தனக்கு பிள்ளை இல்லை. இதை வந்து சொல்கிறார், ஐயா இதான் காட்சி, இந்த காட்சிக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கய்யா. என்னய்யா
பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று. அங்கே தான் கவனிக்கணும். இருந்த மரம் ஒன்றுன்னு சொல்லலை, அது கிடக்கையா. நீ ஒரு குழந்தை கூட பெற முடியாத போது மலடியாகி விடுகிறாய், மரியாதையை இழந்து விடுகிறாய். அதனால பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா, காய்த்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் வாடுதடா. யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் பாடல்கள் ஏராளமாக இருக்கு. நான் நிறைவாக சொல்வது 5000 பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கார். ஏறக்குறைய எல்லா பாடல்களையும் நான் முடிந்த வரையில் திரும்ப திரும்ப கேட்பது, அவற்றை பார்ப்பது எல்லாம். அது கடைசியாக சொல்கிறேன், இதை கேட்டுட்டு நீங்கள் போங்க. இந்த 5000 பாடல்களில் நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு நினச்சேன் கண்ணதாசனுக்காக. 5000 பாடல்களில் 16 பாடல்களை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். 5000 பாடல்கள் என்ன குறைச்சி பார்த்தாலும் 500 பாடல்களாவது உலகத்தரம் வாய்ந்தது. கண்ணதாசன் இறந்த பொழுது ஜெயகாந்தன் கொடுத்த அந்த இரங்கல் செய்தி தான் அற்புதமானது. ஒரு கவிஞனுக்குரிய முழு பலமும் பலவீனமும் கொண்டவனாக கண்ணதாசன் இருந்தான். அவன் இருந்த வரையில் பலமும் பலவீனமும் பேசப்பட்டது. அவன் இறந்த பிறகு அவன் பலவீனம் மறைந்துவிடும், பலம் மட்டுமே பேசப்படும். திரை உலகில் தமிழை தவம் போல் வளர்த்தவன் கண்ணதாசன். அவனுக்கு இணை சொல்ல யாரும் கிடையாது என்று சொல்லிவிடு. ஏனென்றால் ஜெயகாந்தன் ஏன் சொல்றேன்னா, ஜெயகாந்தன் மறந்தும் ஒருத்தனை பாராட்ட மாட்டார். புரியுதுங்களா? அவர் சொல்றார், கண்ணதாசனுடைய பல கவிதைகளை, பல பாடல்களை, பல திரைப்பட பாடல்களை கொஞ்சம் திருத்தி அமைத்தால் உலகத்தரம் வாய்ந்த கவிதைகளாக அவை கொண்டாடப்படும் என்று ஜெயகாந்தன் பேசினார். அவ்வளவு அற்புதமாக என்ன நீங்க குறைத்தாலும் பஞ்சர்நாஜனுமே ஒரு இடத்துல அழகாக சொல்றார், மாமரம் ஏராளமாக பூத்தது, பூத்ததில் பாதி உதிர்ந்தது, மீதி காய்த்தது, காய்த்ததில் பாதி வெம்பி விட்டது, ஆனால் மீதமான அனைத்தும் காலத்தை வென்ற அற்புத கனிகளாக காட்சி தருகின்றன என்று சொன்னதுதான் நிஜம். அந்த 500 பாட்டு எடுத்துக்கல, 15 பாடல்களை மட்டும் எடுத்து நான் காலத்தை வென்ற கண்ணதாசன் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். அது பரவலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிதாக கொண்டாடப்படுகிற நூல். இப்படி எல்லாவற்றிலும் கண்ணதாசனை சிந்திப்பதும், கண்ணதாசன் கவிதைகளோடு கலப்பதும், கண்ணதாசன் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்வதும், கண்ணதாசனோடே என் பள்ளி பருவம் தொட்டு இன்று வரை கைகோத்து நடப்பதுமாக இருக்கிற நான், நம்முடைய நண்பர் சாந்தாராமின் மூலமாக சென்னையிலிருந்து நான் பொதுவாக இப்பொழுது உலக நாடுகள், ஆப்பிரிக்காவை தவிர உலகத்தில் நான் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். தமிழ் என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் எந்த நாட்டிற்கும் போவதில்லை, வெளியூருக்கும் பெரிதாக பயணிப்பதில்லை. 2 பேர் தான், நான் என் மனைவி தான். ஏன் அந்த பாட்டை நான் உங்களுக்கு உன்கண்ணில் நீர் வழிந்தால் சொன்னேன், அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் அழுவேன்னா, அந்த பாட்டில் வரக்கூடிய பத்மினி மாதிரி தான் மனைவியை பெற்றவன் நான். அதனால் நான் என் மனைவி மட்டும் இருக்கிறோம். அதனால் வேறு எங்கேயும் போவதில்லை. சாந்தாராம் அழைத்த பொழுது கூட சரி, மும்பைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிறேன். தமிழ் சங்கத்தில் 3 முறை பேசியிருக்கிறேன். காலம் இடையில் ஓடிவிட்டது. அதுவும் கண்ணதாசனுக்காக ஒரு அமைப்பையே மும்பையில் உருவாக்கி அவர் அதற்கு அழைக்கிறார். அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வந்தேன். நன்றி.